ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுறது ஃபோட்டோவில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிக்சட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபோட்டோ வச்சுட்டேன். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் வானாபி வானாபி யூஎஸ் அப்படின்னு போடுறேன். இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் யாருன்னா genreviews.online டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வானாபின்னு போட்டேன். அது போட்டு கரெக்டாக உங்கள் சைஸ் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்போ கலரு கிரேடியன்ட் டெக்ஸ்ட்னு இருக்கா, அந்த இப்போ கிரேடியன்ட் டச் பண்ணி இப்போ ஒயிட்டு பிளாக்னு காமிக்குதா. உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ, இப்போ நான் ப்ளூ செலக்ட் பண்ணுறேன். ப்ளூ அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் இப்படி சைடாக வந்து இப்படி தள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் சென்டர்லேயே வச்சுட்டேன், எனக்கு இது ஓகே தான். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ வானாபின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து யுஎஸ்ன்னு போடுறேன். போட்டுட்டேன். அது உங்களுக்கு ஃபாண்ட்டு வந்து எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒன்று வந்து சின்னதாக வச்சு ஒரு ஃபாண்ட்டை வந்து சின்னதாக வச்சு இன்னொரு ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக வைங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து எந்த ஸ்டைலில் வேணும்னு பார்த்தேன். இது இப்போ எந்த ஸ்டைலில் எனக்கு பிடிச்சிருக்கு. இது இப்போ மேலே இருக்கிறத சின்னதாக வச்சுட்டு கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அதே மாதிரி கலர் கிரேடியண்ட்டுக்குள்ளே போய்ட்டு அதே மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூன்னு கொடுக்குறேன் நான். இப்போ கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மேலே சேவ் பட்டன் இருக்கா, அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.